எல்லோருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய பதிவு என்னன்னு பார்த்தீங்கன்னா, தைராய்டு ப்ராப்ளம் வந்து எப்படி க்யூர் பண்ணுறது அப்படிங்கிறத ஏற்கனவே ஒரு வீடியோவில் கொடுத்துருக்கேன். அதை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், தெரிஞ்சுக்கோங்க. தைராய்டு இருக்கிறவங்க என்னென்ன எக்ஸசைஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம கழுத்தை வந்து மேலே அண்ணாந்து பார்க்கணும், கீழே வந்து சின்லாக் பண்ணணும். இதை ஒரு 5 டைம்ஸ் பண்ணலாம். கண்களை திறந்துக்கிட்டே பண்ணுங்கள். கண்ணை மூடி பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக கிடினஸ் இருக்க மாதிரி ஒரு சிலருக்கு இருக்கும், பயப்பட தேவையில்லை. அடுத்தது ரைட் சைடு ஒரு திருப்பணும், அடுத்தது லெஃப்ட் சைடு திருப்பணும். இப்படி ஒரு 10 தடவை பண்ணிக்கோங்க. அடுத்தது நெக் ரொட்டேஷன் கிளாக் வைஸ் ஒரு 5 டைம்ஸ் பண்ணுங்கள், ஆன்டி கிளாக் வைஸ் ஒரு 5 டைம்ஸ் பண்ணுங்கள். 5 டைம்ஸ் பண்ண முடியல, கழுத்து வலிக்குது அப்படின்னா ஒரு 3 டைம்ஸ் பண்ணிக்கோங்க. இதுவுமே கண்ணை திறந்துக்கிட்டு தான் பண்ணணும். அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா அடுத்தது ஆசனாஸ் நம்ம வந்து போயிடலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம உஸ்ட்ராசனா பண்ண போகிறோம். இந்த உஸ்ட்ராசனா எப்படி பண்ணுறது அப்படின்னா, நீல் டவுன் பொசிஷனில் உட்காந்துக்கணும். நீல் டவுன் பொசிஷனில் பண்ணிவிட்டு நம்ம பின்னாடி பக்கமாக பேக் சைடு வந்து பெண்ட் பண்ணணும். மெதுவாக பெண்ட் பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா ஏதாவது ஒரு யோகாசன ஆசிரியரை வச்சு பயிற்சி பண்ணிக்கோங்க. இதனுடைய பிக்சர் வந்து நான் கொடுத்துருக்கேன். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அப்படின்னா மச்சி ஆசனா. இந்த ஆசனாஸ் பத்மாசனா போட்டு படுத்துக்கிட்டு பத்மாசனா போட்டுக்கணும். லைட்டாக அப்படியே படுத்து கழுத்தை மட்டும் நல்லா அண்ணாந்து பார்க்கணும். உங்களுடைய சுவாசம் வந்து நார்மல் சுவாசத்தில் இருக்கணும். இதுவுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஆசிரியர் பயிற்சியோடு பண்ணுறது நல்லது. இதிலே இன்னொரு மச்சி ஆசனத்தில் வந்து வேரியேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நல்லா காலை நீட்டி விட்டு படுத்துக்கோங்க. படுத்துட்டு உங்களோட கைகள் ரெண்டையும் தொடைக்கடியில் வச்சுட்டு உங்கள் கழுத்தை மட்டும் நல்லா அண்ணாந்து பார்க்கணும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா சுத்த வஜ்ராசனா பொசிஷன். வஜ்ராசனாவில் உட்காந்துக்கோங்க. உட்காந்துட்டு மெதுவாக கைகளை ஊனி பின்னாடி பக்கமாக படுக்கணும். படுத்து உங்களோட தலையை வந்து அண்ணாந்து பார்க்கணும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா புஜங்காசனா பொசிஷன், கோப்ரா பொசிஷன் நம்ம சொல்லுவோம். இந்த கோப்ரா பொசிஷன் வந்து பார்த்திங்கன்னா குப்புறப்படுத்திக்கிட்டு 2 கைகளையும் ஊனி நல்லா அண்ணாந்து பார்க்கறது தான் புஜங்காசனா பொசிஷன். அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா அடுத்த ஆசனா வந்து பார்த்திங்கன்னா நல்லா காலை நீட்டி விட்டு நேராக படுத்துக்கோங்க. படுத்துட்டு உங்களுடைய மொத்த உடம்பையும் மேலே தூக்கி நல்லா அண்ணாந்து பார்க்கணும். அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா சேது பந்த ஆசனா. இந்த ஆசனா வந்து பார்த்திங்கன்னா பிரிட்ஜ் போஸ்ன்னு சொல்லுவாங்க. நல்லா படுத்துக்கோங்க. படுத்துட்டு 2 கால்களையும் தொடையோடு வந்து ஒட்டி வச்சுக்கோங்க. ஒட்டி வச்சுட்டு உங்களோட இடுப்பை வந்து லைட்டாக ரைஸ் பண்ணுங்கள். ரைஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 கவுண்ட் அப்படியே இருங்க. இந்த ஆசனா பண்ணுறதுனாலையும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா தைராய்டு ப்ராப்ளம் குறைஞ்சிரும். நான் இப்போ சொன்ன ஆசனாஸ் எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு யோகாசன துணையோடு பண்ணுறது ரொம்பவே நல்லது. இந்த ஆசனாஸ் நான் சொன்ன ஆசனாஸ்லாம் பண்ணாலே உங்களுக்கு தைராய்டு ப்ராப்ளம் வந்து பாதி க்யூர் ஆகிடுங்க. இந்த பதிவு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.